வேத சாட்சி மரணமுடைய மிகவும் ஆவல் கொண்டவரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இந்த நாளிலே தொடர்ந்து இந்த சக துறவிகள் சக மேலாளர்கள் எப்படி இவர் மேல் தங்களுடைய பழியை தீர்த்துக் கொள்ள முயற்சித்தார்கள் என்பதை எல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகின்றோம். இவர் பீட பரிசாரகராக இருக்கின்ற பொழுது, துறவியாக இருந்தாலும் அவர்கள் திருப்பலி ஆற்றுவன் குருக்களாக ஆவதற்கு முன்னால் பெரியவர்களாக இருக்கின்ற பொழுதே அவர்கள் பலிபீடத்திலே பரிசாரர்களாக வேலை செய்வார்கள். குருக்களுக்கு உதவி செய்வார்கள் இந்த சக துறவிகள். அப்படி ஒரு நாள் பீட பரிசாரகராக புனித அந்தோனியார் ஒரு குருவானவருக்கு பலிபூசையிலே உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பலிபூசை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த காலத்திலே பீடத்தை நோக்கி குருக்கள் பலிபூசை நடத்துவார்கள். இந்த காலத்திலே மக்களை நோக்கி பலிபீடமானது திருப்பப்பட்டிருக்கின்றது, இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு பிற்பாடு. ஆனால் முந்தைய காலங்களிலே லத்தீன் மொழியிலே பலிபூசை நடக்கும். பீடத்தை பார்த்து இந்த பலி பீடமானது வைக்கப்பட்டிருக்கும். குருவானவர் பீடத்தை நோக்கி நின்று பலிபூசை நடத்துவார். எனவே பின்னாலே நடக்கின்ற காரியங்கள் எதுவும் அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. நற்செய்தி வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே இவர் ஆலயத்தின் முன்னால் மண்டியிட்டுக் கொண்டிருந்த புனித அந்தோனியார் திடீரென்று எதிர் திசையிலே முழந்தாள் படியிட்டு ஆராதிக்க ஆரம்பித்தார். என் ஆண்டவனே, என் தேவனே என்று தரை மட்டும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க ஆரம்பித்தார் புனித அந்தோனியார். இந்த அதிர்ச்சியான வினோதமான ஒரு செயலை சக துறவிகள் கண்டார்கள். பலிபூசை முடிந்தது. ஆலயத்தை விட்டு சபை துறவிகள் மடத்திற்கு வந்தவுடனே சபை மேலாளரிடம் கோல் மூட்டினார்கள். இப்படி பெருதினாந்து, நீங்கள் பலிபூசை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது உங்களுடைய பலிபூசையை பாராமல் எதிர் திசையை நோக்கி வணங்கி ஆராதித்துக் கொண்டிருந்தான், விசாரித்து பாருங்கள் என்று சபை மேலாளரிடம் குற்றம் சாட்டினார்கள். எனவே புனித அந்தோனியாரை தன்னுடைய அறைக்கு அழைத்தார் மேலாளர். பெருதினாந்து, நடந்தவை எல்லாம் உண்மைதானா? பலிபூசை நடக்கின்ற பொழுது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எந்த திசையை நோக்கி நீ வணக்கம் செய்து கொண்டிருந்தாய்? உண்மைதானா என்று பெருதினாந்தியிடம் கேட்க தாழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்ட உடனே முதுகிலே விழுந்தது 100 சாட்டை அடிகள். அந்த காலத்திலே சாட்டை அடிகள் மிகச் சாதாரணம். துறவிகள் ஒரு சிறு தவறு செய்தாலும் சாட்டைகளால் அடிப்பார்கள். உணவருந்துகின்ற பொழுது அனைத்து துறவிகளும் உணவருந்த இவர் அத்தனை நேரமும் முழந்தாள் படியிட்டு, சகோதரர்களே என்னை மன்னியுங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி பற்பல தண்டனைகள் அந்த துறவிகள் சன்னியாசிகள் மடத்திலே உண்டு. அதிலே ஒன்று சாட்டை அடிகள். 100 சாட்டை அடிகள் கொடுத்த பிற்பாடு தன்னுடைய கைகள் வலிக்க சபை மேலாளர் அதன் பின்னால் பெருதினாந்தியிடம் காரணத்தை கேட்கின்றார். என்ன காரணம்? ஏன் எதிர் திசையை நோக்கி நீ வணங்கி ஆராதித்துக் கொண்டிருந்தாய்? பதில் சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். அப்பொழுது தாழ்ச்சியுடன் பதில் சொல்ல ஆரம்பித்தார் புனித அந்தோனியார். சுவாமி, நீங்கள் பலிபூசை நடத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது நற்செய்தி வாசகம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே கடற்கரையிலே கடல் ஆழத்திலே ஒரு கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது. அந்த கப்பலிலே ஏராளமான கத்தோலிக்கர்கள் பயணம் செய்தார்கள். அவர்கள் நடுவிலே ஒரு கத்தோலிக்க குருவையும் நான் பார்த்தேன். அவர் பலிபூசை செய்து கொண்டிருந்தார் கப்பலிலே. ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்கள் பலிபீடத்தை சூழ்ந்து பலிபூசை கண்டு கொண்டிருக்கின்றார்கள். இது என் சரீரம், இது என் ரத்தம் என்ற வசீகர வார்த்தைகளை சொல்லி குருவானவர் எழுந்தேற்றம் செய்தார். அது என் காட்சிகளுக்கு தென்பட்டது. தூரத்திலே சென்ற கப்பலிலே நடக்கின்ற அந்த காட்சி பலிபூசை. அந்த தேவன் மறுவுருவாகி இது என் ரத்தம், இது என் சரீரம் என்று மக்களுக்கு அளிக்கின்ற அந்த வசீகர வார்த்தைகளிலே மக்களுக்கு எழுந்தேற்றம் செய்கின்ற அந்த நேரம் வந்தவுடனே ஆண்டவர் அவருடைய ஞான கண்களை திறந்தார். கப்பலை நோக்கினார், சாஷ்டாங்கமாக விழுந்தார். என் தேவனே, என் ஆண்டவனே என்று ஆராதித்தார். சுவாமி, நடந்தது இதுதான். சபை மேலாளர் வியப்படைந்தார். இந்த பையனை எப்படி நடத்துவது என்றே தெரியவில்லை. இவன் உண்மையை சொல்லுகின்றானா பொய்யைத்தான் சொல்லுகின்றானா என்று நம்ப முடியவில்லை. அதிர்ச்சிக்கு உள்ளானார், ஆச்சரியத்திற்கு உள்ளானார். இந்த பையன் எப்படி வளர்வானோ என்று ஒரு புறத்திலே பொறாமை, இன்னொரு புறத்திலே வியப்பு. இப்படியாக பெருதினாந்து தன்னுடைய சபையிலே நவசந்நியாசத்தை மிகவும் பொறுமையாக சாட்டியடிகள் பலபட்டு பொறாமைகளுக்கு இடையிலே
வஞ்சகத்திற்கு இடையிலே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் இன்பச் சுற்றுலா சென்றார்கள் துறவிகள். சபை மேலாளர் உட்பட சபை துறவிகள் எல்லோரும் ஒரு படகிலே ஏறி தன்னும் தனியாக உள்ள ஒரு தீவுக்கு இன்பச் சுற்றுலா சென்றார்கள். காலையில் புறப்பட்டு மாலையில் திரும்பி வர வேண்டும், இது அவர்களுடைய திட்டம். பயணத்திலே கடல் பிரயாணம் நன்றாக நடந்தது. தீவை அடைந்தார்கள். சக துறவிகள் எல்லாம் இன்ப காட்சிகளை காண ஆரம்பித்தார்கள். மரங்கள் வளர்ந்திருந்தன, செடி கொடிகள் பச்சை பசையல் என்றிருந்தன, ஆங்காங்கே கனிகள் வளர்ந்திருந்தது, தென்னை மரங்கள் காணப்பட்டது. மிகவும் குளிர்ச்சியான அந்த இடத்திலே ஆடினார்கள், ஓடினார்கள், பாடினார்கள். அந்த நாள் முழுவதும் இன்பத்திலே திளைத்தார்கள், உண்டார்கள், ருசித்தார்கள். ஆனால் பெர்தினாந்து மட்டும் அந்த கூட்டத்திலே சேரவில்லை. தனியாக சென்றார். ஒருவரும் தன்னை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு புதர்கள் மண்டி இருந்த ஒரு இடத்திலே தன்னை மறைத்துக் கொண்டார். மரங்களும் புதர்களும் செடி கொடிகளும் அவரை மறைத்துக் கொண்டன. அந்த இடத்திலே சாஷ்டாங்கமாக முழந்தாளில் இருந்தார். தன்னும் தனியனாக கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், பரவசமாக்கினார். எனவே இயற்கையை கண்டு ஆண்டவரை அதிலே கண்ட புனித அந்தோனியார் இயற்கையின் அழகை கண்டவுடனே பரவசமாகிவிட்டார். நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம், ஒரு அழகிய பெண்ணை கண்டவுடனே ஆண்டவன் எத்தகைய அழகாக இருப்பானோ என்று பரவசம் கொண்டதாக கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இயற்கையினுடைய எழிலை, அழகை ரசித்து பார்த்த புனித அந்தோனியார் பரவசமாகிவிட்டார். இப்படிப்பட்ட இயற்கையையும் அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த ஆண்டவன் எவ்வளவு மூளை உள்ளவனாக இருப்பான், அழகுள்ளவனாக இருப்பான், திட்டமிடுகின்ற ஒரு என்ஜினியராக இருப்பான் என்று நினைத்தவுடனே பரவசமாகிவிட்டார். சாப்பிடவில்லை, விளையாடவில்லை, ஆடவில்லை, ஓடவில்லை. நாள் முழுவதும் தன்னம் தனியாக பரவசத்தில் இருந்தார். சக துறவிகள், சக மேலாளர்கள் நன்றாக சாப்பிட்டார்கள் வயிறு புடைக்க. அப்பெருதினாந்து எங்கே என்று கேட்பதற்கு ஒரு ஆள் கூட நாதி இல்லை. கேட்பதற்கு நாதி இல்லை. அவன் தொலைந்தான், தொலைந்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறாமை, வஞ்சகம், குருக்களுக்குள்ளே கோடிப்பகை என்று சொல்வார்கள். துறவிகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஒரு புகழ் வருகின்ற பொழுது, பெயர் வருகின்ற பொழுது, அவனுடைய புகழ் உச்சாணி கொம்பிலே ஏறுகின்ற பொழுது அவனை எப்படியாவது மடக்க வேண்டும் என்று பொதுநிலையினரிடத்திலே மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த அத்தனை பேரிடத்திலும் இந்த குறைபாடுகள் உண்டு. எனவே சபை மேலாளர், சக துறவிகள் எல்லோரும் உண்டார்கள், குடித்தார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். பெர்தினாந்துவை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. கடைசியாக மாலை வந்தது. கப்பலிலே, தன்னுடைய படகிலே பயணம் செய்தார்கள். கடலிலே பெர்தினாந்துவை விட்டுவிட்டு, பெர்தினாந்து தொலையட்டும், இந்த தீவிலே அவன் தனியனாக கிடந்து அழியட்டும், அவன் செத்து ஒழியட்டும் என்று அத்தனை பேரும் கடலிலே அந்த படகிலே பயணமானார்கள் தங்கள் மடத்தை நோக்கி. கிறிஸ்தவ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதன் நினைப்பது ஒன்று, இறைவன் நினைப்பது மற்றொன்று. மனிதன் ஒரு திட்டம் ஓடுகின்றான், இறைவன் மற்றொரு திட்டத்தை அவனுக்கு வைத்திருக்கின்றான். நாளைய நாளிலே இதை பற்றி நாம் நன்றாக பார்க்க போகின்றோம். மிகவும் விவரமாக, விளக்கமாக, விலாவாரியாக ஆண்டவனுடைய திட்டமும் மனிதனுடைய திட்டமும் எப்படி குறுக்கிடுகின்றன. மனிதனுடைய திட்டம் ஆண்டவனுடைய திட்டத்தை மீறவே முடியாது. இறைவன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றான், பெயர் சொல்லி அழைக்கின்றான். ஒவ்வொருவருடைய பெயரையும் தன் உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்துள்ளான். என் பிரியமான இஸ்ராயேலே, உன் ஒவ்வொருவனுடைய பெயரும் எனக்கு நன்றாக தெரியும். கழுகு தன் ரெக்கைகளிலே தன் குஞ்சுகளை தாங்கிக் கொண்டு பறந்து செல்வது போல என் பிரியமான இஸ்ராயேலே, உங்களை எல்லாம் என் தோள்மையில் நான் சுமந்து செல்லுகிறேன். என் பிரியமான இஸ்ராயேலே, உன் ஒவ்வொருவனுடைய பெயரையும் என் உள்ளங்கைகளிலே எழுதி வைத்திருக்கின்றேன். என் பிரியமான இஸ்ராயேலே, கோழிதன் குஞ்சுகளை ரெக்கைகளுக்கு இடையிலே அடைக்கலம் கொடுப்பது போல என் கிரகங்களுக்கு இடையிலே நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்தேன். நீ பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இவையெல்லாம் இறைவனுடைய திட்டம். ஆனால் இஸ்ராயேல் எப்படி சென்றது என்பதை எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம் நாளை நாம் பார்க்க போகின்றோம். எனவே மனிதனுடைய திட்டம் வேறு, இறைவனுடைய திட்டம் வேறு. சபை மேலாளரும் சகோதரவிகளும் நினைத்தார்கள், பெர்தினாந்து செத்தொழிந்தான், அழிந்தான், இனிமேல் இவனை பற்றி கவலை இல்லை, நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று கடல் பயணம் சந்தோஷமாக செய்தார்கள். இதற்கிடையிலே பரவசத்தில் இருந்து எழுகின்றார்
சுற்றுமுற்றும் பார்க்கின்றார், இனமே தெரியவில்லை. தன்னுடைய சகோதரவிகள் எங்கே தெரியவில்லை. சபை மேலாளர் எங்கே சென்றார் தெரியவில்லை. படகை பார்க்கின்றார், கடலிலே கட்டப்பட்டிருந்த அந்த படகானது காணப்படவில்லை. சுற்றுமுற்றும் அந்த தீரினை சுற்றி சுற்றி வந்தார், ஒருவரும் அகப்படவில்லை. அவர் நினைத்தார், எல்லோரும் தன்னை மறந்து சென்று விட்டார்கள் என்று. கோபப்படவில்லை, ஆத்திரப்படவில்லை, அவர்கள் மேல் எரிச்சல் படவில்லை, பொறாமைப்படவில்லை. கடற்கரைக்கு சென்றார், தன்னுடைய மேலாடை எடுத்தார், அந்த கடலிலே விரித்தார், அதன் மேல் உட்கார்ந்தார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, சிறிது ரூபீகரித்து பாருங்கள். மனிதனுடைய கண்களுக்கும் மனிதனுடைய புலன்களுக்கும் மனிதனுடைய திட்டத்திற்கும் மனிதனுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது. தன்னுடைய மேலாடையை கடல் மேல் விரிக்கின்றார், தண்ணீரின் மேல், அதன் மேல் உட்காருகின்றார். நீயும் நானும் உட்கார்ந்தால் என்ன நடக்கும்? ஆனால் அந்தோனியார் அந்த மேல் ஆடையின் மேல் உட்கார்ந்த உடனே படகு செல்வது போல அந்த மேலாடை கடலிலே பயணம் செய்ய ஆரம்பித்தது. இரட்டை குழல் துப்பாக்கியில் இருந்து ரவை குண்டுகள் எவ்வளவு வேகமாக சீறி பாயுமோ அப்படி சீறி பாய்ந்தது அந்த போர்வை கப்பலை போல. மிகச்சில நிமிடங்களிலேயே கடலை கடந்தார், கரையை அடைந்தார். என்ன ஆச்சரியம்! இன்னும் இவருக்கு முன்னால் பல மணி நேரங்களுக்கு முன்னதாக பயணம் செய்த துறவிகள் இன்னும் கரை வந்து சேரவில்லை. அதற்கு முன்னதாகவே கரையிலே அந்தோனியார் அவர்களுக்காக காத்திருக்கின்றார். வெகு நேரம் கழித்து சக துறவிகளும் மேலாளரும் வருகின்றார்கள். யாரை ஒழித்தோம், அழித்தோம், ஒழிந்தான், நம்முடைய திட்டம் திட்டினோமோ அந்த மனிதன் இங்கே எப்படி நிற்கின்றான், எப்படி வந்தான் இந்த பெர்தினாந்து என்று ஆச்சரியப்பட்டார்கள். பெர்தினாந்து நடந்ததை சொன்னார். மனிதன் நினைப்பது ஒன்று, கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறைவன் நினைப்பது மற்றொன்று. பெர்தினாந்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பது மனிதனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் அவரை குன்றின் மேல் விட்ட விளக்காக அவரை பிரகாசிக்க செய்ய வேண்டும். பதுமை மாநகர் மட்டுமல்ல, லிஸ்பன் மாநகர் மட்டுமல்ல, அகில உலக தேசம் எங்கும் இவருடைய புகழை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆண்டவன் திட்டமிட்டான். எனவே மனிதனுடைய திட்டம் தோற்றது, இறைவனுடைய திட்டம் வென்றது. இப்படியாக பல கஷ்டங்கள், பல சோதனைகள், பல வேதனைகள் இவற்றையெல்லாம் கடந்து தன்னுடைய நவசந்நியாசம் 9 ஆண்டுகளை முடித்து 1210 சேர்ந்தார். 1219 ஆண்டு தன்னுடைய 24 வயதிலே குருப்பட்டம் பெற்றார். குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு இனிமேல் நாம் தொடர்ந்து புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையை மிக விபரமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ரூபீகரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளலாம். அவருடைய காட்சிகள், அவருடைய கதைகள், அவருடைய புதுமைகள், நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் கண்களை மூடிக்கொண்டே நீங்கள் காட்சியிலே கண்டு ரசிக்கலாம். ரூபீகரித்துக் கொண்டே அந்த அந்தோனியாரை பார்த்து கொண்டே இருக்கலாம். எனவே 1210 ஆண்டு சேர்ந்த புனித அந்தோனியார் பெர்தினாந்து 1219 ஆண்டு தன்னுடைய 24வது வயதிலே குருப்பட்டம் பெற்றார். குருப்பட்டம் பெற்ற பிற்பாடு அவரை உயர்த்தி விடவில்லை சபை மேலாளர். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? வாசற் காப்போன் வேலை. வாசல் அறையிலே மணி அடிக்கும் யாராவது ஒரு துறவியை பார்க்க வருவார்கள். அப்படி வருகின்றவர்களை என்ன ஏது என்று கேட்க வேண்டும். யாரையாவது பார்க்க வேண்டும் என்றால் கூட்டிவிட வேண்டும். ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் உதவி செய்ய வேண்டும். இதுதான் வாசல் அறையை காக்கின்ற பெர்தினாந்தினுடைய வேலை. ஆனால் பெர்தினாந்து அதை மகிழ்ச்சியோடு செய்தார். என்ன செய்வாராம் தெரியுமா? வாசல் அறையிலே மணி அடித்த உடனே ஆண்டவரே இதோ வருகிறேன் என்று ஓடி செல்வாராம். அந்த அறையிலே வந்திருப்பது மனிதன் அல்ல, நண்பன் அல்ல, உற்றார் உறவினர்கள் அல்ல, எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கின்றார் என்றால் எவ்வளவு உற்சாகமாக நாம் ஓடி அவரை வரவேற்போமோ அப்படி நினைத்துக் கொள்வாராம். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஆளாக இருந்தாலும் சரி, மணி ஒலி கேட்டவுடனே இயேசுவே, ஆண்டவரே இதோ ஓடி வருகிறேன் என்று அந்த வாசல் அறைக்கு ஓடி செல்வாராம். அப்படி ஒரு நாள் வாசல் அறையின் மணி சப்தம் கேட்டது. ஆண்டவரே இயேசுவே இதோ வருகிறேன் என்று ஓடினார் புனித அந்தோனியார். பெர்தினாந்து இன்னும் அந்தோனியார் ஆகவில்லை. நாளைய மறையுரையிலே தான் இவர் அந்தோனியார் ஆவார். அது எப்படி என்றெல்லாம் இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. பெர்தினாந்து மிக வேகமாக ஓடி இயேசுவே, ஆண்டவரே இதோ ஓடி வருகிறேன் என்று வாசல் அறைக்கு சென்றார்.
அங்கே சென்றதும் 5 துறவிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். மிகவும் வினோதமான துறவிகள். தலைகள் எல்லாம் பரட்டை தலையாக இருக்கின்றன. தாடிகள் வளர்த்திருந்தார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவை நீண்டிருந்தன, வழிக்கப்படவில்லை. அவர்களுடைய உடையை பார்க்கின்றார், ஆங்காங்கே கிழிந்திருக்கின்றது, சேரும் சகதியுமாக இருக்கின்றது. முகமானது அழைக்கடைந்து தூசி வடிந்திருக்கின்றது. கண்கள் செவ்வேரென சிவந்திருக்கின்றன. அவருடைய கால்களை பார்க்கின்றார், பாதரட்சைகள் இல்லை. அவருடைய கால்கள் சேரும் சகதியுமாக இருக்கின்றன. இவர்கள் வெகு தூரம் நடந்து வந்திருக்க வேண்டும் என்று ஊகித்துக் கொண்டார். ஆனால் அந்த சபை துறவிகளுடைய ஆடைகள் தன்னுடைய ஆடைகளைப் போல அல்ல. இவர் அகுஸ்தினார் சபையை சார்ந்தவர். ஆனால் வந்திருக்கின்ற 5 சபை துறவிகள் எந்த சபையை சார்ந்தவர்கள் என்று தெரியவில்லை. மரக்கலரிலே அங்கி போட்டிருந்தார்கள். வெள்ளை கயிறை கொண்டு தங்கள் இடையிலே கட்டியிருந்தார்கள். இவர்கள் யார் என்று அறிய வேண்டும். எனவே 5 பேரையும் அறிவதற்கு முன்னால், ஐயா, எங்கிருந்து வருகின்றீர்கள்? நீங்கள் எல்லாம் யார்? எங்கு செல்ல வேண்டும்? எதற்காக செல்ல வேண்டும் என்றெல்லாம் விவரம் கேட்பதற்கு முன்னால் அவர்களை அழைத்து வந்து குளிக்க செய்து, புத்தாடை கொடுத்து, அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களை முதலிலே சந்தோஷமாக இருக்க செய்தார். எனவே முதல் ஆரம்ப காரியங்கள் முடிந்த பிற்பாடு அந்த சபத்துறவிகள் அமர, அந்தோனியார் அவர்கள் எதிரிலே நின்று கொண்டு, ஐயா, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? எங்கே செல்லுகின்றீர்கள்? எதற்காக செல்லுகின்றீர்கள் என்று வினாவை தொடுக்கின்றார். அப்பொழுது அந்த சபை துறவிகள் சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் பிரான்சிஸ்கன் சபை துறவிகள். பிரான்சிஸ்கன் என்பதை பற்றி பின்னாலே நான் சொல்லுகிறேன் விபரமாக. பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் இந்த மரக்கலர் உடை அணிந்திருப்பார்கள். அந்தோனியார் சபை என்று சொல்வார்கள். அந்தோனியார் எந்த ஆடை அணிந்திருக்கின்றாரோ இதை போல பிரான்சிஸ் அசிசியா தன்னுடைய துறவர சபையை துவங்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆடையை தன்னுடைய துறவிகளுக்கு கொடுத்தார். அவர்களுடைய தலையை மூடுவதற்கு ஒரு தொப்பி இருக்கும். அதுவும் அந்த ஆடையிலே தைக்கப்பட்டிருக்கும். எதற்காக வென்றால் அதனுடைய காரணத்தையும் நாம் பின்னால் பார்ப்போம். ஏன் அந்த தொப்பியை அந்த அங்கியிலே தைத்திருந்தார்கள் என்று. இப்படிப்பட்ட உடையை உடைத்த அந்த சன்னியாசர்கள் சொன்னார்கள், பிரான்சிஸ் அசிசியார் தொடங்கிய இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே நாங்கள் இருக்கின்றோம். எங்கே செல்லுகின்றீர்கள்? நாங்கள் தென்னாப்பிரிக்கா தேசம் செல்லுகிறோம். தென்னாப்பிரிக்கா தேசத்திலே எங்கே செல்லுவீர்கள்? மொராக்கோ தீவிற்கு செல்லுகிறோம். அங்கே என்ன செய்வீர்கள்? வேதம் போதிப்போம். என்ன நடக்கும்? காட்டு மிராண்டிகளான சாரசன் சாதியாருக்கு நாங்கள் வேதம் போதித்தால் எங்களை கல்லால் எறிந்து கொல்வார்கள். வேத சாட்சி மரணம் எங்களுக்கு கிடைக்கும். வேத சாட்சிகளாக நாங்கள் மரிப்போம். எனவே வேத சாட்சி கூடாரம் அடிப்பதற்காக, கல்லால் எறிந்து கொல்லப்படுவதற்காக நாங்கள் தென்னாப்பிரிக்கா தேசம் மொராக்கோ தீவிற்கு சாரசன் சாதியாருக்கு வேதம் போதிக்க சொல்லுகிறோம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இன்ன இடத்திலே திருமணம் நடக்கின்றது, திருமண விருந்து சாப்பிட போகிறோம் என்று சொல்லுவது போல மிக சாதாரணமாக அந்த துறவிகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இவருடைய மனத்திலே மிக தெளிவான ஒரு எண்ணம் உருவாக ஆயிற்று. நானும் ஒரு வேத சாட்சியாக மரிக்க வேண்டும், நானும் இவர்களைப் போல ஒரு வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இவருடைய உள்ளத்திலே தீயாக பற்றி எரிந்தது. எனவே அவர்களுடைய சபையை பற்றி மிகவும் விவரமாக விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த 5 துறவிகள் முதலிலே தங்களுடைய பெயரை சொன்னார்கள். ஒருவர் பெயர் பெராடு, பீட்டர், அஜிதாஸ், அர்கூலியுஸ், ஓட்டோ என்று சொல்லப்படுகின்ற 5 பிரான்சிஸ்கன் துறவிகள். இத்தாலி தேசத்தில் இருந்து இந்த 5 பேரும் பிரான்சிஸ் அசிசியாருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்று தென்னாப்பிரிக்கா தேசம் செல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சபையை ஸ்தாபித்தவர் பிரான்சிஸ் அசிசியார். தாய் திருச்சபையிலே பல பிரான்சிஸ் உண்டு. உதாரணமாக பிரான்சிஸ் சவேரியார். ஏன் இவரை பிரான்சிஸ் சவேரியார் என்று அழைக்கின்றோம் என்றால், இஸ்பானிய தேசம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெயின் தேசத்திலே நாவார் என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்திலே சவியர் என்று அழைக்கப்படுகின்ற கோட்டையிலே இவர் பிறந்ததினாலே பிரான்சிஸ் சவியர், பிரான்சிஸ் சேவியர், பிரான்சிஸ் சவேரியார் என்று அழைக்கப்படுகின்றார். எனவே இவருடைய பெயர் பிரான்சிஸ் என்றாலும் இவர் பிறந்த இடம் சவியர் கோட்டையாக இருந்ததினாலே வழக்கமாக இவரை
பிரான்சிஸ் சவேரியார், இல்லை என்றால் சவேரியார் என்றே நாம் அழைக்கின்றோம். அவருடைய பிறந்த ஊரை அவர் பெயரிலே இணைக்கின்றோம். இன்னொருவர் பெயர் பிரான்சிஸ் சலேசியார். இவர் பிரான்ஸ் தேசத்திலே சலேத்மா நகரத்திலே பிறந்ததினாலே பிரான்சிஸ் சலேசியார் என்று அழைக்கின்றோம். இவரையும் சலேசியார் என்று மட்டும் நாம் சொன்னால் போதும், அவர் பிரான்சிஸ் சலேசியார் என்று தெரிந்துவிடும். அதை போல இத்தாலி தேசத்திலே புகழ்பெற்ற பட்டணமாகிய அசிசிமா நகரிலே இந்த பிரான்சிஸ் பிறந்தார். எனவே இவருக்கு பெயர் பிரான்சிஸ் அசிசியார். இவரை பற்றி மிக விவரமாக சொல்ல தொடங்கினார்கள். பிரான்சிஸ் அசிசியார் எப்படிப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்? அந்த இத்தாலி தேசத்திலேயே பெரிய ஜவுளி கடை வைத்திருந்தது இவருடைய தகப்பனார். கோடி கோடியான சொத்துக்களுக்கு அதிபதி. அந்த கோடீஸ்வரனுடைய ஏக மகன், ஒரே மகன் பிரான்சிஸ் அசிசியார். இந்த அசிசியார் தன்னுடைய வாலிப வயதிலே ஆடம்பரமாக வாழ்ந்தார். ஏனென்றால் செலவழிப்பதற்கு காசு குறையாமல் இருந்தது. நண்பர்களுடைய வட்டங்கள் பெருகிக் கொண்டே சென்றன. பையிலே காசு இருந்தால் ஏகப்பட்ட நண்பர்கள் சேர்வார்கள். எனவே ஆடம்பரம் வந்தது. சில துர் செயல்களும் அவர் செய்ய ஆரம்பித்தார் வாலிப வயதிலே. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு திருப்பம் ஆரம்பித்தது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பம் வரும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆண்டவர் சந்திப்பு வரும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுப்பார். அந்த சந்தர்ப்பத்தை கிச்சன பிடித்துக் கொள்ள வேண்டும். சிக்கன பிடிப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான். பலர் என்ன சொல்வார்கள்? இன்னொரு சந்தர்ப்பம் வரும், அந்த நேரத்திலே நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று. இல்லை, காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள் நம்முடைய அறிஞர்கள். உன்னத சங்கீதத்திலே சங்கத்தினுடைய ஆசிரியன் சொல்வான், விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, அழிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்வான். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம். எனவே ஆண்டவன் ஒரு காலத்தை மனிதன் மனம் திரும்புவதற்காக கொடுக்கின்றார். சிலர் நினைப்பார்கள், சாகின்ற பொழுது அவஸ்தை பூசல் பெறாமலா சாவோம், ஆண்டவரை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அந்த நேரத்திலே என்று நினைப்பது பைத்தியக்காரத்தனம். ஆண்டவர் எந்த நேரத்திலும் உனக்கு அழைப்பு கொடுக்கலாம், தன்னுடைய திட்டத்தை கொடுக்கலாம். அந்த நேரத்திலே சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் அந்த திட்டத்தை. அப்படி பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஆண்டவருடைய திட்டம் ஒரு நாள் வந்தது. மரண படுக்கையிலே படுத்திருக்கின்றார். வாலிப வயது. இனம் தெரியாத ஒரு நோய் அவரை பீடித்திருக்கின்றது. பல வைத்தியர்கள் வந்தார்கள். இவர் பணக்காரராக இருந்த காரணத்தினாலே இவருடைய தகப்பனார் லட்சக்கணக்கிலே தன்னுடைய ரூபாயை செலவு செய்து தன்னுடைய மகனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று நிபுணர்களை எல்லாம் கொண்டு பார்த்தார். முடியவில்லை. அதன் பின்னால் அசிசியார் தன்னுடைய மனத்திற்குள்ளே ஒரு நேர்ச்சை செய்து கொண்டார். நான் குணமானால் ஆண்டவரே, சன் தமியான் என்பதுதான் அசிசிமா நகரத்திலே உள்ள ஒரு பெரிய கோயில், பங்கு கோயில். அவர் சொல்வார், நான் குணமானால் சன் தமியான் ஆலயத்திலே வந்து மிகப்பெரிய நேர்ச்சைக்கடனை ஆண்டவரே, என்னையே உமக்காக நான் அர்ப்பணிப்பேன் என்று ஒரு நேர்ச்சை செய்து கொண்டார். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, மருத்துவன் காயங்களை கட்டுகின்றான், ஆண்டவனே அவனை சொஸ்தப்படுத்துகின்றார். சங்கீதக்காரன் தாவீதரசன் சொல்வான், காவல்காரன் சாமக்காவல்காரன் நகரத்தை வீணிலே காக்கிறான், ஆண்டவர் தாமே நகரத்தை காக்கின்றார். ஆண்டவர் தாமே கட்டிடத்தை கட்டினால் ஒழிய கொத்தன் வீணிலே கட்டுகிறான் என்று சொல்வார். எனவே மருத்துவர்களுடைய அரண்மனையிலே எழுதப்பட்டிருக்கும் பலகையிலே இந்த வாசகங்கள், மருத்துவன் காயங்களை கட்டுகிறான், ஊசி போடுகிறான், மருந்து வைக்கிறான், கட்டுகிறான். இதைத்தான் மனிதன் என்கின்ற அளவிலே ஒரு மருத்துவன் செய்ய முடியும். ஆனால் சொஸ்தமளிக்கின்றவர், குணமளிக்கின்றவர் ஆண்டவரே என்று. எனவே மருத்துவர்கள் கைவிட்டார்கள், நிபுணர்கள் கைவிட்டு விட்டார்கள், ஆனால் ஆண்டவன் கைவிடவில்லை. மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவனாகிய தேவாதி தேவன் சன் தமியான் ஆலயத்திலே தன்னையே அர்ப்பணிக்க நேர்ச்சை செய்த அந்த மனிதனை விட்டுவிடவில்லை. அற்புதமான முறையிலே அந்த நேரத்திலேயே சுகம் கொடுக்கின்றார். எழுந்தார். பழைய உற்சாகம் வந்தது. தகப்பன் வினோதமாக அவரை பார்த்தார். அவருக்கு சிகிச்சை செய்த மருத்துவர்கள் எல்லாம் வினோதமாக பார்த்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய பலவீனம் வெற்றி அடைந்த உடனே பழைய காலத்தை பற்றி நினைப்பதே இல்லை. ஏழையாக இருந்திருப்போம், ஒருவேளை சோற்றிற்கு நாம் கஷ்டப்பட்டிருப்போம், கூலி வேலை செய்திருப்போம், ஒருவேளை கஞ்சிக்காக நாம் கஷ்டப்பட்டிருப்போம், தெருவிலே சுற்றி அலைந்திருப்போம்.
நம்முடைய தாயும் தகப்பனும் ஒரு நேர சாப்பாட்டிற்காக ஒரு நாள் முழுவதும் உழைத்திருப்பார்கள். ஆனால் ஒரு நேரத்திலே இந்த பையன் உச்சகட்டத்திலே இருப்பான். 199 விழுக்காடுகள் கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே, நான் நேற்று எப்படி இருந்தேன் என்று சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. எனவே இன்றைய நிலையிலும் புனித பிரான்சிஸ் அசிசியார், நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்று நான் எப்படி இருக்கின்றேன், இதற்கு காரணம் என்ன என்று சிந்திக்கவில்லை. சன் தமியான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், என்னை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை அடியோடு மறந்துவிட்டார். தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆரம்பித்தார். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பலிபூசைக்கு சென்றிருக்கின்றார். அந்த பலிபூசை முடிந்த பிற்பாடு எல்லோரும் சென்று விட்டார்கள். அந்த நேரத்திலே உணர்ச்சி வசப்பட்டு அதிக நேரம் ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார் உருக்கமாக பிரான்சிஸ் அசிசியார். அந்த நேரத்திலே தான் கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாடுபட்ட சுரூபத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கின்றது. பிரான்சிஸ் அசிசியாருக்கு அது தெரியவில்லை. தன் கண்களை மூடி 2 கைகளையும் குவித்து தலையை குனிந்தவாறே ஜெபித்துக் கொண்டிருப்பதினாலே சப்தம் எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாது. ஆனால் மிக தெளிவான சப்தம் கேட்டது. பிரான்சிஸ், பழுதடைந்த என்னுடைய ஆலயத்தை பழுது பார்ப்பாயா என்று கேட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தார், அங்கும் இங்கும் பார்த்தார். ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷியும் இல்லை, யாருமே இந்த ஆலயத்திலே இல்லை. நான் கனவு காண்கின்றேனா, காட்சி காண்கின்றேனா என்று தன்னையே நுள்ளி பார்த்துக் கொண்டார். நான் தூங்குகின்றேனா, இல்லை என்றால் இது கற்பனையா என்று. இல்லை, உண்மைதான். சாட்சாத் தத்ரூபமாக நான் விழித்துக் கொண்டிருக்கின்றேன். சப்தம் கேட்டது உண்மை, எங்கிருந்து என்று தெரியவில்லை. 2வது முறையும் அவர் ஆங்காங்கே பார்க்கின்றார். தெளிவான சப்தம் கேட்கின்றது. பிரான்சிஸ், என்னுடைய ஆலயத்தை பழுது பார்க்க மாட்டாயா? இப்பொழுது பீடத்தில் இருந்து சப்தம் வருவதை பார்க்கின்றார். மீண்டும் பீடத்தை உற்று நோக்குகின்றார். 3வது முறையாக அந்த பாடுபட்ட சுரூபம் தன்னுடைய வாயை திறந்து சப்தமிட்டு சொல்லியது, பிரான்சிஸ், பழுதடைந்த என்னுடைய ஆலயத்தை நீ பழுது பார்க்க மாட்டாயா? கிறிஸ்தல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்பொழுதுதான் சம்மட்டி அடித்தார் போல அசிசியார் உணர்ந்தார். நான் என் நேர்ச்சை கடனை மறந்து விட்டேனே. இதை ஞாபகப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் என்னிடத்திலே பேசுகின்றார். சன் தமியான் ஆலயத்தை அங்கும் இங்கும் உற்று நோக்குகின்றார். இடிந்திருக்கின்றன, சில இடங்களிலே விரிசல்கள் இருக்கின்றன, ஓட்டை உடைசல்கள் இருக்கின்றன. அவர் நினைத்தார், தமியான் ஆலயத்தை செப்பனிட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எனக்கு இதை சொல்லுகின்றார் என்று பிரான்சிஸ் அசிசியார் நினைத்தார். எனவே தன்னுடைய தகப்பனிடத்திலே ஓடினார். அப்பா, இப்படிப்பட்ட காட்சி நடந்தது, ஆலயத்தை நான் பழுது பார்க்க வேண்டும், காசு கொடுங்கள். ஏராளமான ரூபாய்களை அள்ளி கொடுத்தார் பிரான்சிஸ் அசிசியாருடைய தந்தை. அதை கொண்டு சன் தமியான் ஆலயத்தை அவர் கட்டி முடித்தார், அழகுபடுத்தினார், பழுது பார்த்தார். மறு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மறுபடியும் ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றார். தனியாக இருக்கின்றார். அப்பொழுதும் ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபத்தில் இருந்து தெளிவான சப்தம் கேட்கின்றது. பிரான்சிஸ், பழுதுபட்ட என் ஆலயத்தை நீ பழுது பார்க்க மாட்டாயா? சம்மட்டி அடித்தார் போல தன்னுடைய உள்ளத்திலே அடிபடுகின்றது. நான் என்ன நினைக்கின்றேன்? சன் தமியான் ஆலயம் இடிந்து கிடக்கின்றது, உடைந்து கிடக்கின்றது, இதைத்தான் பழுது பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் என்று நினைத்தேன். ஆனால் ஆண்டவர் வேறொன்றை சொல்லுகின்றார். கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே, இந்த 13வது நூற்றாண்டு காலம் திருச்சபை சீர்கட்டு அழிந்து கொண்டிருந்த காலம். காட்டுமிராண்டிகள் திருச்சபை அழித்துக் கொண்டிருந்த காலம். திருச்சபை ஆழ்கின்ற அதிகாரிகள் சீர்கட்டு அழிந்து கொண்டிருந்த காலம். பக்தி, ஒழுக்கம், அறிவு அத்தனையும் படு பாதாளத்திலே சென்று கொண்டிருந்த காலம். எனவே திருச்சபை என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் ஆலயம் பழுதடைந்திருக்கின்றது. பிரான்சிஸ், நீ அதை பழுது பார்க்க வேண்டும். எனவே திருச்சபை என்று சொல்லப்படுகின்ற ஆலயத்தை பழுது பார்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அழைக்கின்றார் என்று உணர்ந்த அந்த நிமிடத்திலேயே ஓடோடினார். தன்னுடைய தகப்பனிடத்திலே சொன்னார், அப்பா, நான் ஒரு துறவியாக செல்கிறேன். நான் சமியான் ஆலயத்தை பழுது பார்த்ததோடு என் பணி முடியவில்லை. ஆண்டவன் மேற்பட்ட ஒரு அழைத்தலை என்னை கொடுத்திருக்கின்றார். மாபெரும் திருச்சபை இடிந்து போயிருக்கின்றது, அதை நான் கட்டி எழுப்ப வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். ஒரே மகன், அவனை இழப்பதற்கு அவன் அசிசியாருடைய தந்தை தயாராக இல்லை. மகனே, எவ்வளவு காசுகள், எவ்வளவு சொத்துக்கள், சுகங்கள்,
உனக்காக அத்தனை நான் சேமித்து வைத்திருக்கின்றேன். யார் அனுபவிப்பது? ஜாலியாக நீ இரு, இந்த உலகத்திலே அவ்வளவு இன்பங்களை வாழ்ந்து காட்டு, உனக்கு துறவரம் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் கிறிஸ்தல் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய தகப்பனுக்கு தெரியாமலே கடந்த நாளிலே நாம் பார்த்தோமே, உத்தம வாழ்க்கை வாழ்வதற்கு, முடிவில்லாத வாழ்க்கை வாழ நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞன் கேட்டானே. அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரே, உன்னிடம் ஒன்று குறைவாயுள்ளது, போய் உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பின்னர் வந்து என்னை பின் செல் என்று சொன்னாரே. இந்த கட்டளையை உடனே கடைபிடித்தார். ஜவுளி கடையிலே உள்ள அத்தனை சாமான்களையும் எடுத்து விற்று அதனால் கிடைத்த பணத்தை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் வாரி வழங்க ஆரம்பித்தார். இதை கண்ட தகப்பனார் மிகவும் கோபம் கொண்டார். என் மகன் நீ அல்ல, உனக்கு சொத்தும் இல்லை சுகமும் இல்லை என்று விரட்டி அடித்தார். அசிசியார், என்னுடைய தந்தை நீர் அல்ல, இறைவனே என்னுடைய தந்தை என்று அவர் கொடுத்த ஆடைகள், அணிகலன்கள், அவர் கொடுத்த சொத்துக்கள், சுகங்கள் அத்தனையும் எனக்கு வேண்டாம், ஆண்டவன் ஒருவனே எனக்கு தந்தை என்று தன்னுடைய மேற்றாணியாரிடம் சென்றார். அவர் ஒரு கோணி ஆடையை கொடுத்தார், தவத்தின் அடையாளமாக. அந்த காலத்திலே கோணி ஆடை உடுத்துவார்கள், சாக்கு சணல் ஆடை. அந்த ஆடை மெல்லிதாக இருக்காது, உடலிலே அணிகின்ற பொழுது அங்கும் இங்கும் அரிக்கும். அப்படிப்பட்ட உடையை அணிந்து கொண்டு அசிசியார் கால்போன போக்கிலே செல்லுகின்றார். எப்படி செல்ல வேண்டும், என்னுடைய திட்டம் என்ன, என்னுடைய எதிர்காலம் என்ன, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெளிவாக அவருடைய மனத்திலே சொன்னது, பிரான்சிஸ், பழுதுபட்டிருக்கின்ற திருச்சபையாகிய என்னுடைய ஆலயத்தை நீ பழுது பார்ப்பாயா? அப்படிப்பட்ட அசிசியார் துறவிகள் மடத்தை ஒன்று ஸ்தாபிக்க வேண்டும், மற்ற துறவிகள் சன்னியாசிகளை விட என்னுடைய சபை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் என்று பிரான்சிஸ் அசிசியார் நினைத்தார். எனவே ஒரு சபையை தொடங்கினார். 4-5 பிரபுக்கள் மட்டுமே இவரோடு சேர்ந்து கொண்டார்கள். இவர் கீழ்ப்படிதல் வார்த்தைப்பாடு, கற்பு என்னும் வார்த்தைப்பாடு, தரித்திரம் என்னும் வார்த்தைப்பாடு, இதை மட்டுமல்ல, கையிலே பணமே வைக்கக்கூடாது, இறைவனுடைய பராமரிப்பை வாழ வேண்டும், தன்னுடைய துறவிகளுக்கு கட்டளை ஒடுக்கின்றார். வானத்து பட்சிகளை பாருங்கள், காட்டிலே உள்ள லில்லி புஷ்பங்களை பாருங்கள், வானத்து பட்சிகளையும் இந்த காட்டு லில்லி புஷ்பங்களையும் ஆண்டவன் உடுத்துவான் என்றால், போஷிப்பான் என்றால் உங்களுக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டார் என்கின்ற இறை பராமரிப்பிலே நம்பிக்கை கொண்டவர் புனித அசிசியார். எனவே தன்னுடைய சபை துறவிகளுக்கு சொன்னார், நாள்தோறும் நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும். உங்களுக்கென்று வீடு இல்லை, உங்களுக்கென்று ஆடைகள் இல்லை, உங்களுக்கென்று உணவு இல்லை, உங்களுக்கென்று சொத்துக்கள் இல்லை, உங்களுக்கென்று பணமும் இல்லை. நாம் ஏழைகள், அட்ட தரித்திரர்கள். 72 சீடர்களை ஆண்டவர் அனுப்புகின்ற பொழுது சொன்னார், நீங்கள் பையோ காசோ எடுத்து செல்ல வேண்டாம், 2 உள்ளாடைகள் எடுத்து செல்ல வேண்டாம், கையிலே கோல் வைத்துக் கொள்ள வேண்டாம், எந்த வீட்டிற்கும் நீங்கள் செல்லுங்கள், எந்த நகரில் சென்று எந்த வீட்டிற்கு நீங்கள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லுங்கள், அந்த வீட்டிலே உள்ளவர்கள் உங்களை போஷிப்பார்கள். எனவே துறவிகளுக்கு சொத்து இருக்கக்கூடாது, சுகம் இருக்கக்கூடாது, பணம் இருக்கக்கூடாது, இறை பராமரிப்பதை நம்பிக்கை உண்டு, அன்றாடம் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். ஆனால் பிரான்சிஸ்கன் சபையோ எந்த சபையோ இந்த காலத்திலே சொத்து இல்லாத, சுகம் இல்லாத, பணம் இல்லாத, கட்டிடம் இல்லாத, ஆடைகள் இல்லாத சபைகளை நீங்கள் இன்று பார்க்கவே முடியாது. வித்தியாசமான நாகரிகமான உலகத்திலே இன்று சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த காலத்திலே பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சபையை ஸ்தாபித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார், ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆடையிலே ஒரு தொப்பி இருக்கின்றது என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த தொப்பி எதற்காக? வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்கின்ற பொழுது சிலர் பழத்தை கொடுப்பார்கள், சிலர் தானியத்தை கொடுப்பார்கள், சிலர் காசு கொடுப்பார்கள், அவைகளை எல்லாம் இந்த தொப்பியிலே போட்டுக் கொள்வார்கள். இதனாலேதான் தொப்பிகள் வைத்த பிரான்சிஸ்கன் சபையாருக்கு கப்புச்சின் என்று பெயர் வந்தது. கப்புச்சின் என்று சொன்னாலும் பிரான்சிஸ்கன்ஸ் என்று சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். கப்புச்சின் என்றால் கேப், தொப்பி வைத்து இருப்பவர்கள் என்று அர்த்தம். எனவே அன்றாடம் பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று தன்னுடைய சபையை தொடங்குகின்றார். தொடங்கிய ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த சபையினுடைய பெருமை பரவ ஆரம்பித்தது. இத்தாலி தேசத்திலே பாப்பிரை பெருமையடைய ஆரம்பித்தார். இப்படிப்பட்ட கோடீஸ்வரனுடைய ஒரு மகன் சொத்தை எல்லாம் உதறிவிட்டு ஒரு துறவர சபையை தொடங்கி இருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு மனம் பூரிப்படைந்தார்.
இப்படியெல்லாம் பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி அந்த 5 துறவிகள் யார்? பெராடு, பீட்டர், அஜிதாஸ், அர்கூலியூஸ், ஓட்டோ என்று சொல்லப்படுகின்ற 5 பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி மிக தெளிவாக, விபரமாக, விளக்கமாக, விலாவாரியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே 1-2 காரியங்கள், புதுமைகள். ஒரு நாள் ஆலயத்திலே உருக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, உம்முடைய பாடுகளிலே நான் பங்கு பெற வேண்டும். உம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக நான் இரத்தம் சிந்த வேண்டும். வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று அசிசியார் தன் 2 கைகளையும் விரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அதிசயம் நடந்தது, ஆச்சரியம் நடந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தத்ரூபமாக சிலுவையிலே அறையப்பட்டு, வலது கையிலே ஆணி அண்ட காயம், இடது கையிலே ஒரு ஆயம், கால்களிலே 2 காயங்கள், விலாவிலே குத்தி திறந்த ஈட்டியின் காயம். இந்த 5 காயங்களோடு ஆண்டவர் இயேசு தத்ரூபமாக பிரான்சிஸ் அசிசியாரை நோக்கி வருகின்றார். வந்தது மட்டுமல்ல, அவரை கட்டி தழுவி ஆற அணைத்து முத்தமிட்டார். முத்தமிட்டவுடனே ஆச்சரியமான, அதிசயமான ஒரு காரியம் நடந்தது. அசிசியாருடைய 2 கைகளிலும், அவருடைய 2 கால்களிலும், அவருடைய விலாப்புறத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் பதிந்தன. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்புகிறீர்களா? வரலாற்றிலே 5 காய பிரான்சிஸ் என்று இவரை அழைப்பார்கள். ஆண்டவர் பட்ட 5 காயங்கள் மட்டும் அல்ல, பெரிய வெள்ளிக்கிழமை தோறும் மட்டும் அல்ல, வெள்ளிக்கிழமை தோறும் அந்த 5 காயங்களிலிருந்தும் ரத்தம் சிந்தும். வேத சாட்சியாக மரணம் அடையவில்லை, வேத சாட்சி மரணம் உரிய அசிசியாருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கல்வாரி பலியிலே ஒரு சொட்டு ரத்தம் முதலாய் தனக்கென வைத்திராமல் மானிடகுலத்திற்காக சிந்தினாரே எம்பெருமான் இயேசு கிறிஸ்து, அதை போல வருடம் முழுவதும் இவருடைய கைகள், கால்கள் விலா என்று ரத்தம் சொரிந்து கொண்டே இருக்குமா? கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இவருடைய சபையிலே இன்னொருவர் சேர்ந்தார், பேத்ரே பியோ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் பியோ சுவாமியார். இவருக்கும் 5 காய வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். பெரிய வெள்ளிக்கிழமை தோறும் இவருடைய 5 காயங்கள் இன்னும் ரத்தம் சிந்துகின்ற பாக்கியம். இவரும் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர் தான். இன்னொரு உதாரணம், இறை பராமரிப்பிலே இவர் கொண்டிருந்த ஆழமான ஆச்சரியத்தை பாருங்கள். போர்சியன் கோலா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே மாபெரும் மாநாடு ஒன்று கூட்டியிருக்கின்றார். ஏறக்குறைய 5000த்திற்கும் மேற்பட்ட துறவிகள் வந்திருக்கின்றார்கள். பந்தல் இல்லை, இடமில்லை, பால் வெளி, நிழல் இல்லை, மரங்கள் இல்லை. அந்த இடத்திலே மாநாடு நடக்கின்றது. சமைப்பதற்கு அரிசி இல்லை, உணவு இல்லை, சமையல்காரர்கள் இல்லை, சமையல் ஏற்பாடே இல்லை. 5000த்திற்கு மேற்பட்ட துறவிகள் மகாநாடு நடத்துகின்றார்கள். எத்தனை நாட்கள்? 7 நாட்கள், ஒரு முழு வாரம் இந்த மாநாடு நடக்க இருக்கின்றது. பந்தல் இல்லை, அலங்காரம் இல்லை, ஆடைகள் இல்லை, உணவும் இல்லை. எல்லோருக்கும் ஆச்சரியம், அசிசியார் எப்படி சமாளிக்க போகின்றார்? 7 நாட்கள் நமக்கு எப்படி உணவு தருவார்? ஆனால் அசிசியாருடைய மனத்திலே ஆழமாக பதிந்திருந்தது, அந்த காட்டில் இல்லி புஷ்பங்களையும் வானத்து பட்சிகளையும் போஷிக்கின்ற ஆண்டவன் நம்மை கட்டாயம் போஷிப்பார். பால் வெளியிலே 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு அற்புதமாக உணவளித்த தேவன் என் துறவிகளுக்கு கட்டாயம் உணவளிப்பார் என்ற இறை பராமரிக்கையிலே நம்பிக்கை கொண்டார். மாநாடு நடந்தது, பலர் வந்தார்கள், பலர் பேசினார்கள். ஆனால் துறவிகளுக்கு கொடும் பசி ஆரம்பித்து விட்டது. வயிறு கிள்ளியது, பெருங்குடலை சிறுகுடல் தின்ன ஆரம்பித்தது. அப்படி பசி. அந்த நேரத்திலே தான் கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதமான காரியம், நம்மால் நம்ப முடியாது. மனிதனுடைய கண்களுக்கும், மனிதனுடைய காதுகளுக்கும், மனிதனுடைய புலன்களுக்கும், மனிதனுடைய திட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவை இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவன் ஆச்சரியமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றான். புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சில ஆட்களாக இருக்கலாம், நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், இல்லை சில வார்த்தைகளாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை, நிகழ்ச்சி நம்மை தொடுகின்றது. ஆனால் நாம் அதை தொடாதவர்களாகவே சென்று கொண்டிருக்கின்றோம். அதை சட்டை பண்ணுவதே இல்லை. என்ன ஆச்சரியம், என்ன விந்தை, என்ன ஆனந்தம்! கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வரிசை வரிசையாக 100கணக்கான வண்டிகள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கின்றன. மாநாடு நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திலே பிரான்சிஸ் அசிசியார் ஏற்பாடு செய்யவே இல்லை.
இப்படி மாநாடு நடக்கின்றது, பொருளுதவி செய்யுங்கள் என்று யாரிடமும் கையேந்தவில்லை. வண்டி வண்டியாக தானியங்கள், மூடை மூடையாக தானியங்கள், வரிசை வரிசையாக பண்டபாத்திரங்கள் அத்தனையும் வந்து இறங்குகின்றன. யார்? ஆண்டவன் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் ஏவினான். என்னுடைய அடியான் பிரான்சிஸ் அங்கே பாலை நிலத்திலே மாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றான், அவனுக்கு உணவளியுங்கள் என்று ஆண்டவர் தேவ பராமரிக்கையிலே ஏவுதல் செய்தார். பட்டணத்திலே உள்ள பிரபுக்கள், பட்டணத்திலே உள்ள கோடீஸ்வரர்கள் அத்தனை பேரும் தாங்களே உணவை எடுத்துச் சென்றார்கள், தாங்களே தானியங்களை எடுத்துச் சென்றார்கள். வண்டியிலே 5000க்கும் மேற்பட்ட சன்னியாசிகளுக்கு தங்கள் கைகளினாலேயே பரிமாற ஆரம்பித்தார். பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். எதிரிலே கேட்டுக்கொண்டிருந்த அந்தோனியாருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது, நானும் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர வேண்டும், தென்னாப்பிரிக்கா தேசம் போக வேண்டும், மொராக்கோ தீவிலே வேதம் போதிக்க வேண்டும், சாரசன் சாதியாரானால் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட வேண்டும், வேத சாட்சி மரணமடைய வேண்டும். நடந்ததா? சபையிலே சேர்ந்தாரா? தென்னாப்பிரிக்கா தேசம் சென்றாரா? சாரசன் சாதியாருக்கு போதித்தாரா? இவர் வேத சாட்சி மரணம் அடைந்தாரா? இத்தனை வினாக்களும் நம்முடைய உள்ளத்திலே இன்று எதிரொலிக்கின்றன. பதில் நாளை கிடைக்கும்.